இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? அப்போ அதுல அவர் பேர் இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னி வரைக்கும் அமெரிக்கா சொல்றதெல்லாம் கேட்டுன்னு ஆடிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா? அப்ப எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அவர் பேர் இருக்குன்னு சொன்னா அது பல வருஷங்களுக்கு முன்னாடியே இருந்த விஷயமா இருக்கும். அப்போ ட்ரம்ப் பதவிக்கு வந்த உடனே நம்ம வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதை நிறுத்திருக்கணும். ஏன் நிறுத்தல? அன்னைக்கே வந்து இந்த அக்ரிமெண்ட்டுக்கு சைன் பண்ணியிருக்கணும், ஒத்துந்திருக்கணும். அவங்க வந்து என்ன சொன்னாலும் நம்ம கேட்டு இருந்திருக்கணும். ஏன் ஒத்துக்கல? பேருக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாதுடா. விளக்கண்ண பேருக்கு நேரம் என்ன சொல்லி இருக்குது அதை இருந்தது காமி. எனக்கு மோடி என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு இருக்குதா காமி. முதல்ல இவங்கெல்லாம் அதை பார்த்துருக்கவே மாட்டாங்க. எந்த இடத்துல பேர் இருக்குன்னு கூட தெரியாது. இன்னைக்கு வந்து நம்ம அந்த நாட்டு மாடுகள் அப்படின்னு பெருசா சொல்லிட்டு இருக்கோம். நாட்டு மாடுகளை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஜல்லிக்கட்டு போது ஒரு பெரிய இது எழுந்தது. இன்னைக்கு யாராவது நாட்டு மாடுகளை பத்தி கவலைப்படுறாங்களா? அது A1 பாலா A2 பாலா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோமா? இந்தியாவில் எந்த அளவுக்கு ஒரு வருடத்துக்கு உபயோகப்படுகின்றதோ அதுல ஒரே 1% கோட்டா வச்சிருக்கோம். 5 lakh சம்திங் சொல்றாங்க. அவ்வளவுதான் நம்ம இறக்குமதி பண்ண போறோம். அது இங்க ஒட்டுமொத்த தீவனத்துல 1%. அப்ப அந்த ஒரே 1% இறக்குமதி செய்யறதுனால இங்க இருக்கிற விவசாயிகள்லாம் பாதிக்கப்பட்டுருவாங்களா? நம்ம தெருவில் போனீங்கன்னா இந்த கமலா ஆரஞ்சு அப்படின்னு விற்பாங்க. இன்னைக்கு வரும்போது பார்த்தா 3 கிலோ 100 ரூபா. இதே சூப்பர் மார்க்கெட்ல போவாங்க. இது வந்து கொஞ்சம் பச்சையும் ஆரஞ்சுமா கலந்து இருக்கும். அது நம்பூர் பழம். கொஞ்சம் புளிப்பு சுவையோட இருக்கும். விட்டமின் சி அதிகம். சூப்பர் மார்க்கெட் போங்க, அப்படியே முழுக்க ஆரஞ்சா பல எப்படி நேத்திக்கு வந்து இவங்க ஒத்துக்கின உடனே முந்தா நேத்து அவங்க இறக்குமதி பண்ணாங்களா இல்லை இன்னைக்கு இறக்குமதி பண்ணாங்களா? 2024 இந்தியா வந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு இறக்குமதி பண்ணாங்க தெரியுமா? $2.1 பில்லியன் ஒர்த் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஏற்றுமதி வந்து 3.4 பில்லியன். ஸோ ஏதோ இன்னைக்கு வந்து இது மாதிரி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதனால அக்ரிகல்ச்சர் இறக்குமதி பண்றாங்கன்னு சொன்னா இவங்களை ஒரு வடிகட்டின மூட்டால் ஜமக்காலத்துல வடிகட்டின விளக்கண்ணையை நீங்க பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம ஊர்ல BMW இருக்கு, ஆடி கார் இருக்குது. எவ்வளவு விற்குது? ஆடி கார் வந்து ஏதோ 4000 என்னவோ வித்தாங்களா ஒரு வருஷத்துக்கு. BMW வந்து 18,000 என்னவோ வித்திருக்காங்க. ஒட்டுமொத்த கார் சேல்ஸ்ல இது எத்தனை % தெரியும்? மாருதி ஒத்தனை விற்கிற கார் எவ்வளவு தெரியுமா? எத்தனை லட்சம் தெரியுமா? என்ன சார் இங்கேருந்து போறதுக்கெல்லாம் 18, அங்கேருந்து வரதுக்கெல்லாம் 0 அப்படின்னா இந்த 18% நீ அங்க கட்ட போற? அமெரிக்காவில் இருக்க விளக்கெண்ணெய் தானே கட்ட போறான். இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட்டுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததுக்கு அவன் அந்த 18% வரி கட்டுறான். பெனால்டி டாரிஃப்னு நான் சொல்ல மாட்டேன். அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. 18 என்ன, நீ 50 கூட போட்டுக்கோ. இப்போ நான் இழுத்து முடிக்கா போட்டோம், நீ 50 என்ன ஒன்று. ஒரு காலத்தில் UPI பீரியட்ல நினைக்கிறேன் மாட்டு சாணியை இம்போர்ட் பண்ணோம் டென்மார்க்ல. உரமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் இல்லாத மாடுகளா மாட்டு சாணியை கப்பலில் இம்போர்ட் பண்ணுறதா பேசிட்டு இருந்தோம் தெரியுமா? அதெல்லாம் என்ன கணக்கில் சேர்த்துப்பீங்க நீங்க? அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு யாருக்குமே தெரியாதா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மற்றும் ரஷ்யன் ஏஜென்ட் 007 இணைஞ்சிருக்காரு. அருண் சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். எல்லாத்தையும் மாற்றி சொல்லுங்க. ஓகே சார். இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒரு விஷயம் வந்த உடனே அதுலேயுமே வந்து மோடி பேர் இருக்கு. ஸோ அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் மோடி பேர் வந்ததுனால அவரோட அமெரிக்காவோட காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரு மோடி அவர்கள். அவன் ட்ரம்ப்கிட்ட அடிபணிச்சிட்டாரு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தன்னோட பேர் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அது பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார். சரி, இப்போ நான் உங்களை ஒவ்வொன்றா சின்னதாக கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். இல்லை டெஸ்டே நீங்கள் வந்து ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து நான் பைக்கில் வரேன், என்னை நிறுத்தி வந்து அது இல்லை இது இல்லை ஏதோ ஒன்றும் இல்லை காசு கொடுன்னு ஒரு 100 ரூபா வாங்கிடுறீங்க. நான் வந்து இங்கே ஒரு பட்டன் கேமரா நான் உங்களை ஒரு வீடியோ எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு உங்களை மிரட்டுறேன். சரி இது போன வாரம் நடந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சொல்லலாம், பார்த்தீங்களா விக்ரம் வந்து காசு வாங்கிட்டான், அவர் வீடியோ எடுத்துட்டாரு, மெர்சல் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 15 வருஷமா நீங்கள் எனக்கு பயந்துட்டு இருக்கணும். இப்போதான் பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் கேட்கிறவன் கேனையனாக இருந்தால் கேரளாவிலே ஏரோப்ளேன் எருமை மாடு ஓட்டும் என்று சொல்வார்கள். கரெக்டா? இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? அப்போது அதில் அவர் பேர் இருக்கு அப்படின்னு சொன்னால் இன்னி வரைக்கும் அமெரிக்கா சொல்றதெல்லாம் கேட்டுன்னு ஆடிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா? இல்ல இன்னைக்கு வந்து ரஷ்யா கிட்டே இருந்து ஆயில் வாங்குறத நிறுத்துறோம்னு சொல்லிட்டாங்க, பயந்துட்டார் அப்படின்னு. விளக்கெண்ணெய்ங்களா
அப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அவர் பேர் இருக்குன்னு சொன்னால் அது பல வருஷங்களுக்கு முன்னாடியே இருந்த விஷயமா இருக்கணும். அப்போது ட்ரம்ப் பதவிக்கு வந்த உடனே நம்ம வந்து ரஷ்யா கிட்டே ஆயில் வாங்குறதை நிறுத்திருக்கணும். ஏன் நிறுத்தலை? அன்றைக்கே வந்து இந்த அக்ரிமெண்ட்டுக்கு சைன் பண்ணியிருக்கணும், ஒத்துந்துருக்கணும். அவங்க வந்து என்ன சொன்னாலும் நம்ம கேட்டு வந்துருக்கணும். ஏன் ஒத்துக்கலை? யூரோப்பியன் யூனியனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டோம். அமெரிக்காவில் அந்த பத்திரிகைகளே சொல்கிறாங்க யூரோப்பியன் யூனியன் யூகேவோட இவங்க அக்ரிமெண்ட்னு போட்டாங்க. ட்ரம்ப் போட்டதை விட ஏராளமான அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டார் மோடி. அந்த ப்ரெஷர்னால ட்ரம்ப் ரெடியூஸ்டு டாரிஃப் டு 18% அப்படின்னு அமெரிக்க பத்திரிகைகளில் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற சில்லறைக்கு துதிபாடுகின்ற ஒரு கூட்டம் அவங்க உட்காந்துக்கிட்டு பயந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, ரைட்டு. இப்போ அடுத்த விஷயம், எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அவர் பேர் இருக்குது, அதனால் பயந்துக்குன்னு. ரைட் விக்ரம், நான் கேட்குறேன், இப்போ அந்த நீங்கள் டிராஃபிக் கான்ஸ்டபிள் அந்த வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறேன், அது பாரு தம்பி, நாளைக்கு வந்து இப்படியே வச்சுப்போமே, என்னுடைய தம்பி ஒருத்த மாட்டிக்கிறான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அவன் மேலே சலான் எழுதுறேன்னு போது, தம்பி வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னோடனே நீங்கள் சலான் எழுதாமல் விட்டுருங்க. அதானே? நீங்கள் சலான் எழுதாமல் என் தம்பியை விட்டீங்க, அதுக்கப்புறம் நான் வீடியோ ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன கேட்பாங்களா மாட்டாங்களா? ஏய் லூசாடா நீ, அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குல்ல, அப்புறம் எப்படா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்கல்ல. சரி, இப்போ நீங்கள் வந்து அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் மோடியோட பேர் இருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க? அது ஃபுல் ட்ரான்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதில் அவர் பேர் இருக்குது அப்படின்னு. ஏன்னா அப்போ அவர் சொன்னதை கேட்டுக்கின்னு இவர் வந்து தலையாட்டிக்கின்னு இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கினார்னா அவன் ஏன் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறான்? ஒரு சாதாரண மனுஷனுக்கு கூட இந்த கேள்வி வருமா? வராதா? அப்படி இருக்கச்ச நாங்கள் தான் வந்து அடுத்த பிரதமர் பதவிக்கு வரோம்னு ஆசைப்பட்டு இருக்க விளக்கண்ணைங்களுக்கு ஏன் இந்த கேள்வி வரல? அவங்க இந்த மாதிரி வளர்றாங்கன்னு சொல்லும்போது நமக்கு ஏன் இந்த கேள்வி வரல? அவர் தான் ஒத்துக்கினாருன்னு சொல்றீங்கல்ல, சரண்டர் ஆயிட்டாருன்னு சொல்றீங்களா. இன்னைக்கு வந்து என்னது நரேந்திர சரண்டர் மோடி அப்படின்னு ஒரு பதாகை வச்சு நிற்கிறாங்க அங்கே பார்லிமெண்ட் வாசல்ல. அப்போ சரண்டர் ஆயிட்டாருன்னா அவன் ஏன்டா ரிலீஸ் பண்ண போறான்? ஸோ இதுவும் அடிபட்டு போச்சா? சரி, அடுத்தது வருவோம். அதில் அவர் பேர் இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, என்ன சொல்லியிருக்குது எனக்கு அதை சொல்லுங்க. அதாவது he danced and sang in Israel அப்படின்னு ஏதோ போட்டுக்கிறாராம். ஒன்று சொல்லிட்டா, இப்போ என்னுடைய வண்டி இருக்கு, நான் ஒரு ரேட் ஆஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடிட்டர் தம்பி வாங்கின உடனே அவன் என்ன சொல்லுவான், ஐ பாட் இட் ஃபார் அ சாங் அப்படின்வான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன பாட்டு பாடி அதை பைக் வாங்கினான்னு அர்த்தமா? அடிமாட்டு விலைக்கு வாங்கினான்னு அர்த்தம். ஐ பாட் இட் ஃபார் அ சாங் அப்படின்னா இதான் அர்த்தம். ஈ சாங் அண்ட் டான்ஸ் அப்படின்னா அவன் வந்து இது வந்து என்ன சொல்றது, அந்த ஒரு மாதிரியான அவங்களுடைய ஃப்ரேசஸ் இது புரியாம அது மாதிரி. அடுத்தது இதைத்தான் வந்து அவங்க ஏஐல மோடி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டு சுற்றி நிற்கிறாங்க. அதில் இன்னும் யார் யார் பேர்லாம் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், மோடி பேர் இருக்கு, மோடி வந்து நாட்டுக்கு எதிராக இந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு காமிங்க. இல்லை மோடி ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு தவறான காரியத்தில் ஈடுபட்டார் அப்படின்றத ஏதாவது ஒரு மெயில காமிங்க. அதில் பேர் இருக்குன்னா அதில் விக்ரம்ன்ற பேர் கூட இருக்குது தெரியுமா? அப்படி நீ அந்த டிரான்ஸ்ல போயிட்டு விக்ரம்னு சர்ச் பண்ணி பாரு இருக்கும். ஏன்னா அவன் பாட்டுக்கு உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் மெயில் அமைச்சு கம்யூனிகேட் பண்ணி நிற்கிறான். அருண்ன்ற பேர் கூட இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பேருக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாதுடா. விளக்கென்ன பேருக்கு நிறைய என்ன சொல்லி இருக்குது அதை இருந்து காமி. எனக்கு மோடி என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு இருக்குதா காமி. முதல்ல இவங்கெல்லாம் அதை பார்த்துருக்கவே மாட்டானுங்க. எந்த இடத்துல பேர் இருக்குன்னு கூட தெரியாது. ஒரு மந்திரி சொல்லியிருக்காரு, எங்க நாட்டில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது ஒரு தப்பாடா? அவர் பேர் இருக்குது அதுல. ஏன்னா எங்க நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றது ஒரு தப்பா? அவர் பேர் இருக்குது, பேர் இருக்குதுன்னு சொல்றீங்க. பேர் வச்சிய சோறு வச்சியான்ற மாதிரி பேர் இருக்குது. அந்த பேருக்கு பின்னாடி என்ன இருக்குது? இதுதான் இவங்களுடைய ட்ரிக். நமக்கு வந்து இன்னைக்கு அந்த நம்ம தூண்டு டைட்டில் தவிர வேற படிக்கிறதுக்கே நேரம் கிடையாது, உள்ள போறதுக்கே நமக்கு நேரம் கிடையாது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல மோடி பேர் இருக்காம, இதான் நான் சொன்னேன். இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாரு அப்படின்னு சொன்னா அதுல குற்றவாளி பேர் மட்டும் இல்லை, அவர் பேரும் இருக்கும். ஏன்னா அவர் தானே இன்வெஸ்டிகேட்டர். பார்த்தீங்களா, இன்ஸ்பெக்டர் பேரும் இருக்குது. சொல்லுவீங்களா? அந்த மாதிரி பைத்தியகாரத்தனத்தை தான் இன்னைக்கு ஒரு கும்பல் உட்காந்து பண்ணிட்டு புள்ளி கூட்டணின்ற பேர்ல. அதை தான் சொல்றேன், கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். யோசிக்கல அப்படின்னா நம்மளை மட்டும் இல்லை, ஒட்டுக்கு மொத்தமாக நாட்டையே வித்துட்டு போடுவாங்க இந்த புள்ளி கூட்டணி கும்பல். உஷாரா இருக்கணும் விக்ரம். சார், இப்போ இந்த 18%ன்றதுக்கு இப்போ ரீசெண்டாக சில ஸ்லாப்ஸ்லாம் விட்டுருக்காங்க. என்னென்ன மாதிரி விஷயங்களுக்கு 18% போட்டிருக்காங்க சார்? அது
அதாவதுங்க இந்த ஸ்டீல் மாதிரியான விஷயங்களுக்கு 25%, ம். சில இதுக்கு வந்து 0 அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. சிலது ரெடியூஸ் ஆகிருக்கு, சிலது வந்து பழசு மாதிரியே கண்டினியூ ஆகுது. ஒட்டு மொத்தத்தில் நான் ஒன்று தான் சொல்வேன், 18% இல்லைப்பா, நீ 500% கூட போட்டுக்கப்பா, எங்களுக்கு கவலை இல்லைப்பா. 50% போடும்போதே நாங்கள் மெர்சல் ஆகலை, 18%க்காக நாங்கள் பயந்துட போகிறோம். சொல்ல போனால் இந்த 18% அப்படின்றது ஒன் ஆஃப் த லோயஸ்ட். ஜப்பானுக்கு 15% போட்டார், ஆனால் அவங்க 500 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னார். அதே மாதிரி யூரோப்பியன் யூனியனில் அவங்க 600 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இப்போ உடனே சொல்லாங்க பாருங்க, 500 பில்லியனுக்கு வந்து அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு. அமைச்சர் அழகாக விளக்கம் கொடுத்துக்கிறார். அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நமக்குன்னு கொஞ்சம் மூளை இருந்தது அப்படின்னு சொன்னால், நாமளும் வந்து அந்த புள்ளி கூட்டணி விளக்கெண்ணெய் இல்லைன்னு சொன்னால் யோசிச்சாலே புரியும். இப்போது இந்தியாவிலேருந்து ஏராளமான ஏர்கிராஃப்ட்டுக்கு ஆர்டர் கொடுக்க போகிறோம், பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட். ஏன்னா அந்த பேசஞ்சர் கெப்பாசிட்டின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பட் ஏர்கிராஃப்டால் சமாளிக்க முடியல. அதனால் அதுவே கிட்டத்தட்ட ஒரு $100 பில்லியன் நம்ம ஏர்கிராஃப்ட் வாங்க போகிறோம். 500ல் இந்த 100. ரெண்டாவது இந்த 500ன்றது ஒரு வருஷம் கிடையாது. நம்ம அன்றைக்கே பார்த்தோம், நம்மளுடைய ஒட்டுமொத்த இம்போர்ட்டே 2024ல் கேலண்டர் இயரோ ஃபிஸ்கல் இயரோ பார்த்தீங்கன்னா 690-695 பில்லியன் தான் வந்து நம்ம இம்போர்ட்டு. அதில் 500 பில்லியன் அவங்ககிட்டேருந்து வாங்குறதுக்கு சான்ஸே கிடையாது. அடுத்தது $100 பில்லியன் ஏர்கிராஃப்ட் இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் வந்து நேராக கடையில் போயிட்டு ஒரு பைக் வாங்குற மாதிரி கிடையாது. அந்த ஆர்டர்லாம் வந்து செவரல் இயர்ஸ், புரியுதுங்களா? அவ்வளோ பேக்லாக், ஒரு 10 வருஷம் 20 வருஷம் பீரியட் அப்படி கூட இருக்கும். ஸோ அதுக்காக வந்து $100 பில்லியன் ஒட்டுக்கா முதலியே குத்துற மாட்டாங்க, அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுவாங்க. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பு, இப்போ இவ்வளோ அப்படியே டெலிவரி ஆக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பணம் இது பண்ண. இப்போ நம்ம வீடு கட்ட போகும்போது முதல்ல ஒரு அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு கடைக்கால் போட்ட ஒன்று செவ்வறு ஏற்பட ஒன்றுன்னு போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அடுத்தது இப்போ நம்ம அந்த ஏஐ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் டேட்டா சென்டர்லாம் இங்கே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இதுக்கெல்லாம் வந்து அந்த ஜிபியு அதெல்லாம் தேவைப்படும். இதெல்லாம் அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கணும், என்விடியா கிட்டேருந்து. அவங்க வந்து தைவானில் ஃபேப் பண்ணிவிட்டு அங்கே கொண்டு வந்து நமக்கு விற்க போகிறாங்க. அதுக்கு நம்ம வந்து காசு கட்டணும். இதெல்லாமல் அந்த 500 பில்லியன்லாம் கணக்காயிரும். வேற இந்த 500 பில்லியன் நம்ம ஒத்துக்கினதுனால முக்கியமான விஷயங்கள் நம்ம நாட்டுக்கு வரப்போகுது. இது ரொம்ப முக்கியம். சரி, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னு சொல்கிறீங்களே, நாம் வந்து நம்ம நாட்டு விவசாயம் பாதிக்கக்கூடாது, அதனால் விவசாய பொருட்களை இறக்குமதி செய்யக்கூடாதுன்னா, ஒட்டுமொத்தமாக நம்ம எவ்வளோ அக்ரிகல்ச்சர் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஊரில் பருப்பு இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். பாம் ஆயில், அதுவும் விவசாய பொருள் தானே, அதை வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு காலத்தில் யூபிஐ பீரியடில் நினைக்கிறேன், மாட்டு சாணியை இம்போர்ட் பண்ணோம் டென்மார்க்லேருந்து, உரமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நாட்டில் இல்லாத மாடுகளா, மாட்டு சாணியை கப்பலில் இம்போர்ட் பண்ணுறதா பேசிகிட்டு இருந்தோம் தெரியுமா? அதெல்லாம் என்ன கணக்கில் சேர்த்துப்பீங்க நீங்கள்? அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு யாருக்குமே தெரியாதா? அதனால் அக்ரிகல்ச்சர் இம்போர்ட் அப்படின்றது சொல்லப்போனால், இதுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில் லீஸுக்கு எடுத்து நம்ம வந்து அந்த பருப்பு இதெல்லாம் பயிரிட வச்சுருக்கோம். சரி, காரணம் என்னென்னா, இவங்க விவசாயிகளையும் குறை சொல்ல முடியாது. இப்போது நம்ம ஒரு நிலம் எடுத்துக்கோங்க, தங்கம் எடுத்துக்கோங்க, பைக் எடுத்துக்கோங்க, சம்பளம் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் எவ்வளோ ஏறி இருக்குது. ஆனால் தக்காளி விலையோ உருளைக்கிழங்கு விலையோ அந்த அளவுக்கு ஏறி இருக்காங்க. அப்படியே இவங்க ஆர்டிஃபிஷியலாக அமுக்கி வச்சுருக்காங்கல்ல, அதுவும் அதே மாதிரி கிராஜுவலாக ஏறி இருந்ததுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் சொல்லலாம், விவசாயிகளை குறை சொல்லலாம். நாங்கள் அவங்களுக்கு தண்ணி இலவசமாக கொடுக்குறாங்க, கரண்ட் இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாம் சரிடா, எல்லாம் நீங்கள் இலவசமாக கொடுக்குறீங்க. அதே தக்காளி அதே விலைக்கு தான் நான் விற்றுனுக்கிறேன். ஆனால் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னா, நகை வாங்கணும்னா அதே விலைக்கு யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல. எத்தனை வருஷமாக இந்த தக்காளின்றது வந்து அந்த 10 ரூபா இப்படியே ஓடி நிற்குது, 10 ரூபா 20 ரூபா இப்படியே தானே ஓடி நிற்குது. வெங்காயம் திடீர்னு 6 கிலோ 100 ரூபா. ஆமாம் சார், கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி வேணாம்? எத்தனை வருஷமா நம்ம இதையே பார்த்துன்னு. அப்போ அந்த விவசாயி விளைவிக்கிறவன், அவனுக்கு வந்து ஒரு செருப்பு வாங்கணும், இல்லை ஒரு துணிமணி வாங்கணும், இல்லை ஒரு வீட்டில் டிவி வாங்கணும், இல்லை வண்டிக்கு பெட்ரோல் போடணும்னா அதே விலைக்கா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விலைக்கா குத்துனுக்கிறீங்க நீங்க. அடுத்தது ஏன் இந்த மாதிரி பருப்பு இதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களை ஒன்று கேட்குவா, பஞ்சாப், ஆமாம், அங்கே என்ன சாப்பிடுவாங்க? சப்பாத்தி, வீட். அங்கே ஏங்க அரிசி உற்பத்தி பண்ணுறீங்க? எக்ஸ்போர்ட் பண்ணுறது. நம்ம ஊரில் நம்ம அரிசி தான் சாப்பிட்றோம். சொல்ல போனால் நம்ம ஊரில் வந்து கேவுருகளி, கம்பங்களி இதை தான் சாப்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதாவது அமாவாசை சோறு தினிக்கும் கிடைக்குமான்னு கேட்பாங்க.
கிராமத்தில். அதுக்கு என்ன அர்த்தம்னா அமாவாசை அன்னைக்கு தான் வந்து வீட்டில் சாப்பாடு நெல் அரிசி சோறு இது பண்ணுவாங்க. ம். டெய்லி அரிசி சோறு அப்படின்றது ஒரு லக்ஸரி. பாட்டு பாடுவாங்க, நித்த நித்தம் நெல்லுச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய். அப்ப நம்ம யோசிக்க வேணாம், ஏன்னா டெய்லி அரிசி சோறுன்றது அவ்வளவு பெரிய விஷயமா இருந்தது நம்ம நாட்டுல. கேப்பையும் கம்பையும் தான் நம்ம குடிச்சிட்டு தெம்பா இருந்தோம். ஆனா எப்ப ஒட்டுமொத்தமா அரிசி அப்படின்னு மாறினமோ எல்லாம் 3 வேளையும் அரிசி. பஞ்சாப்ல நாம அரிசி துன்றோம், அதனால அரிசி. பஞ்சாப்ல என்னதுக்கு அவன் அரிசி விளக்குறான்? நீங்க கோதுமை தானே துன்றீங்க. ஏன்னா அதுலதான் அவங்களுக்கு வந்து ஏதோ பிரேக் ஈவன் லாபம் கிடைக்கின்றது. புரியுதுங்களா? அதுதான் நான் சொன்ன விவசாயிகளை குறை சொல்ல முடியாது அப்படின்னு. இப்ப பருப்பு உற்பத்தி நம்ம ஊர்ல என்ன நிலமா இல்லை. அப்போ தரிசா கிடக்கிற நிலத்தெல்லாம் வந்து பருப்பு உற்பத்தி பண்ணுங்கன்னு மாநில அரசாங்கங்கள் முன் வர வேண்டும். எதையும் செய்யறது கிடையாது. நீ எதையும் இம்போர்ட் பண்ணாதன்னா சரிங்க, நாளைக்கே வந்து அக்ரிகல்ச்சர் இம்போர்ட் எல்லாத்தையும் நிறுத்திடுறோம். என்ன ஆகும்? சாம்பார் வைக்க முடியாது. எல்லாரும் வந்து இந்த கொண்டு ரசம் வாங்கல, வெறும் புளியை வச்சுக்கினேன், அது மட்டும் தான் வைக்க முடியும். தக்காளி வச்சு ரசம் வைக்கலாம், பருப்புன்றதே நம்ம பார்க்க முடியாது. பரவாயில்லையா? அவர் ஹோட்டல் போயிட்டு தால் ஃப்ரை, தால் மக்கானி அப்படின்லாம் சொல்ல முடியாது. தால் இருக்காது. ஸோ இது வந்து மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு ஸ்டெப். அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதை தான் சொன்னாங்க, த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட் ஃபைனலைசேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட், ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகும். ட்ரம்ப் ஏன் அனௌன்ஸ் பண்ணார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு அங்கே ப்ரெஷர், இந்தியாவோட மட்டும் இல்லை, சீனாவுக்கும். அன்னைக்கு சொன்னால ஜீக்கு வந்து போட்டுக்கிறாரு, ஐயோ உங்கள் ஊருக்கு நான் ஏப்ரலில் வரேன், காத்து கொண்டிருக்கின்றேன். இது மாதிரி வந்து போன வருஷம் பார்த்தீங்களா சோயாபீன் வந்து சுத்தமாக நிறுத்தி போட்டாங்க சைனாவில். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 மில்லியன் டன்ஸ் இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன இவ்வளோலாம் பேசினுக்கிறேன் அப்படி டக்குன்னு நிறுத்திட்டு பிரேசிலில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணிக்கிறாரு, இது மாதிரி ஜி கிட்ட பேசினேன், அவர் சொன்னார் இந்த வருஷம் வந்து 20 மில்லியன் டன் வாங்குறாங்களா, அடுத்த வருஷத்துலேருந்து 25 வாங்குறாங்களா. ஏன் ஜிங்கி பிங்கு பேரும் எப்ஸ்டீன் ஃபைல்ல இருக்குதா? இதுக்கு எவனாவது பதில் சொல்லுவான்றீங்க? இங்க இருக்கிற விளக்கண்ணைங்க அப்ப கேளுங்க. சரி, ஜிங்கி பிங்கு வாங்குறான்னு சொல்லிக்கிறாருல சோயாபீன், அப்ப அவர் பேர் இருக்குதா? வாயை திறக்க மாட்டானுங்க. ஏன்னா சீனா கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொன்னா இங்க ஒரு கும்பலே இருக்குது, தூக்கி பிடிச்சி நிற்கிற கும்பல். நீங்க ஒரே கேள்வி கேளுங்க, அவர் இப்படி ஒத்துக்கினாரு, இதுக்கு இத்தனைக்கும் சீனா மேல 40% போட்டு வச்சுக்கிறாரு அவர் டாரிஃப். அப்போ ஜிங்கி பிங்கு ஏன் ஒத்துக்கினாரு? உங்க பாஸ் தானே, பதில் சொல்லுங்கடா அப்படின்னு கேளுங்க. அதுக்கப்புறம் இந்த கேள்வியை ஒரு பைய கேட்க மாட்டான். சரி, நீங்கள் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. பட் இருந்தாலுமே இப்போ குற்றச்சாட்டு என்ன வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காலேருந்து சில விஷயங்கள் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணுறதுனால இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் நிறைய பாதிப்படைகிறாங்களே, எதுக்கு மோடி வந்து இப்புறமேல் இந்த மாதிரி விவசாயிகளை வந்து காவு கொடுத்துட்டு அமெரிக்காட்டிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுன்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்களே சார்? அதாவது இந்த டிடிஜிஎஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, அது வந்து இறக்குமதி பண்ணால் 1 கிலோ வந்து 15 ரூபா 20 ரூபா அப்படி வரும். இங்கே வந்து அது விலை அதிகம். மாட்டு தீவனம் அப்படின்னு வச்சுக்கலாமா, புண்ணாக்கு. ஒன்றை சொல்லலை, அது பேர் சொல்கிறேன் நான். ஆனால் அப்படி நினச்சினா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இப்போ வந்து ஒரு மாட்டு தீவனம் நம்ம இறக்குமதி பண்ணுறோம், இங்கே வந்து 100 ரூபா விற்குது, 50 ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணுறோம். அப்போது அந்த மாடு வளர்க்குறவங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இல்லையா? இன்னைக்கு ரத்த கண்ணீர் வருது விற்கிறோம், ரோட்டில் மாடுங்கள்லாம் பிளாஸ்டிக் எத்துன்னு இருக்கு. எத்தனை மாடுகளோட வயிற்றுலேருந்து வந்து பிளாஸ்டிக் அப்படியே கிலோ கணக்கில் ரிமூவ் பண்ணுறாங்க தெரியுமா? தீவனம் இல்லை, மந்தவெளின்னு சொல்கிறோமே, ஒரு காலத்தில் வந்து மேய்ச்சல் நிலம் அது, அதனால தான் அது மந்தை வெளின்னு பேர். ஆனால் இன்னைக்கு அது வந்து போஸ்ட் ஏரியா. அப்போ மாடுகளுக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம அந்த நாட்டு மாடுகள் அப்படின்னு பெருசாக சொல்லிட்டு இருக்கோம், நாட்டு மாடுகளை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஜல்லிக்கட்டு போது ஒரு பெரிய இது எழுந்தது. இன்னைக்கு யாராவது நாட்டு மாடுகளை பற்றி கவலைப்படுறாங்களா? அது A1 பாலா A2 பாலா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோமா? ஏதோ பால் கிடைக்குதா அப்படின்னு குடிச்சிட்டு போகிறோம், அந்த பால்லையே ஏதோ கலப்படமா என்னவோ பவுடர்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்களா. இது சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் நான். அந்த நாட்டு மாடுகள் வந்து ஏன் மக்கள் அதை விட்டுட்டு இந்த இம்போர்ட்டட் பசுக்களை ஆதரிக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால், நம்ம நாட்டு மாடுகள் வந்து கம்மி அளவில் தான் பால் கொடுக்கும், ஒரு 10 லிட்டரு அந்த மாதிரிலாம் வந்து கறக்காதுங்க. ஆனால் அந்த மாடுகளுக்கு வந்து இப்போ நாட்டு மாடுகள் நம்ம வளர்த்துட்டு இருந்தப்போ மேய்ச்சல் நிலம் கிராமங்கள்லையும் சரி மற்ற இடத்துலையும் இருக்கும், அங்கே கொண்டு போயிட்டு மேய்ப்போம். நான்லாம் வந்து பரீட்சை நேரத்தில் மாடை மேய்ச்சிக்கினே புத்தகத்தை வச்சு படிச்சுருந்துருக்கேன்.
அப்போ அதை மேய்ஞ்சிட்டு வரும். அதுக்கு பொட்டு புண்ணாக்குன்னு கொஞ்சமாக தான் செலவாகும். ஆனால் இன்னைக்கு மேய்ச்சல் நிலங்கள்ன்றதே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ முழுக்க முழுக்க வந்து நம்ம தீவனம் காசு கொடுத்து வாங்கி போட வேண்டியதாகுது. மாடு வளர்க்குறவங்கலாம் விவசாயிகள் விவசாயம் பண்ணுவாங்க, அந்த நெல் கதிர் எடுத்து அதுக்கப்புறமா அதை வைக்கோலா போடுவாங்க, தீவனத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ ஒரு பெரிய டிஸ்கனெக்ட் ஆகி போச்சு. மாடு வளர்க்குறவங்க தனியாயிடுச்சு, விவசாயிகள் தனியாயிடுச்சு. அப்போ அந்த வைக்கோலை கூட காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நீங்கள் எல்லாமே காசு கொடுத்து வாங்கி தீவனத்தை போட்டு 2 லிட்டரும் 4 லிட்டரும் கறக்குது அப்படின்னு சொன்னால், அதே தீவனத்தை போட்டு எனக்கு 10 லிட்டருக்கு ஒன்று கொடுக்குதுன்னு சொன்னால் நான் எங்கே போவேன்? சரி, இப்போ நான் முதல்ல சொன்னேன் 100 ரூபா இங்கே விற்குது தீவனம், 50 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா who is going to benefit? மாடு வளர்க்குறவங்க. அப்போ தீவனம் கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லும்போது அதை ரோட்ல மேய விடாம அதுக்கு தீவனத்தை கொஞ்சம் நிறையவே கொடுத்து நல்ல பால் கிடைக்கும். அப்போ பால் விலை குறையுமா குறையாதா? அட்லீஸ்ட் ஏறாமையாவது இருக்குமா இருக்காதா? இப்போ நீங்க இதை என்னன்னு குறை சொல்லுவீங்க? அடுத்தது இந்த புண்ணாக்கு விஷயத்துக்கு வருவோம். அகைன் டெவில் இஸ் இந்த டீட்டெயில்னு சொல்லுவாங்க. ஒரேடியா வந்து நம்ம கதவை திறந்து விட்டு நீங்க அப்படியே கொண்டாந்து கொட்டுங்க அப்படின்னு சொல்லலை. இதுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்கோம். அந்த லிமிட் என்னன்னா, இந்தியாவில் எந்த அளவுக்கு ஒரு வருடத்துக்கு உபயோகப்படுகின்றதோ அதுல ஒரே 1% கோட்டா வச்சிருக்கோம். 5 lakh சம்திங் சொல்றாங்க. அவ்வளவுதான் நம்ம இறக்குமதி பண்ண போறோம். அது இங்க ஒட்டுமொத்த தீவனத்துல 1%. அப்ப அந்த ஒரே 1% இறக்குமதி செய்யறதுனால இங்க இருக்கிற விவசாயிகள்லாம் பாதிக்கப்பட்டுருவாங்களா? இங்க அது லாஜிக் இருக்குதா நீங்க சொல்றது? அடுத்தது இந்த அக்ரிகல்ச்சர்னு சொல்லும்போது இந்த ஆப்பிள் இந்தியாவில் வந்து ஒரு வருஷத்துக்கு தேவை அரௌண்ட் ஒரு 25-26 அப்படின்னா நம்ம உற்பத்தி பண்ணுறது 20லேருந்து 21 ஒரு ஷார்ட்டேஜ் இருக்கு. சரி பாருங்க, நீங்கள் வந்து பயந்துக்கின்னு போயிட்டு அமெரிக்கா கிட்டே அந்த பழத்தெல்லாம் இறக்குமதி பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் போங்க. இந்த பக்கம் ஆப்பிள் இருக்கும், ஆனால் பக்கம் வாஷிங்டன் ஆப்பிள்னு வச்சுருப்பாங்க. அது எங்கேருந்து வந்தது? நம்ம தெருவில் போனீங்கன்னா இந்த கமலா ஆரஞ்சு அப்படின்னு விற்பாங்க. இன்றைக்கி வரும்போது பார்த்தா 3 கிலோ 100 ரூபா. இதே சூப்பர் மார்க்கெட்டில் போங்க, இது வந்து கொஞ்சம் பச்சையும் ஆரஞ்சுமா கலந்து இருக்கும். அது நம்பூர் பழம், கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருக்கும், விட்டமின் சி அதிகம். சூப்பர் மார்க்கெட் போங்க, அப்படியே முழுக்க ஆரஞ்சா பளபளன்னு இருக்கும். இம்போர்ட்டட் ஃப்ளோரிடா ஆரஞ்செல்லாம் அதில் இருக்கும். எப்படி நேத்திக்கு வந்து இவங்க ஒத்துக்கின உடனே முந்தா நேற்று அவங்க இறக்குமதி பண்ணாங்களா, இல்லை இன்னைக்கு இறக்குமதி பண்ணாங்களா? காலங்காலமாக வந்து நிற்குதான். வாஷிங்டன் ஆப்பிள் ரொம்ப வருஷமாக இங்கே இறக்குமதி பண்ணிருக்கிறோம், ஃப்ளோரிடா ஆரஞ்சு இறக்குமதி பண்ணிருக்கிறோம், பேரிக்கா, நம்பூர் பேரிக்கா இன்னைக்கு எங்கேயாவது கடையில் பார்க்க முடியுமா நீங்கள்? காரணம் என்னன்னா கரும்பச்சை நிறம், கொஞ்சம் கரும்புள்ளியோடு இருக்கும், சொரியாக இருக்கும். ஆனால் என்ன டேஸ்ட் தெரியுமா? இன்னைக்கு அந்த பேரிக்கா சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு விக்ரம். எல்லாம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண பேரிக்கா தான். அது நல்ல இவ்வளோ பெருசு இருக்குது. திராட்சை பழமே எம்மா பெருசு இருக்குது. நம்மளால இவ்வளோ திராட்சை தானே பார்த்துருக்கோம். இவ்வளோ பெருசு இருக்குது திராட்சை பழம். என்னங்கய்யா அப்படின்னா ஆமான்றாங்க. அப்புறம் டிராகன் ஃப்ரூட்டுன்றாங்க, அப்புறம் வந்து லிச்சின்றாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க. நிறைய பழம் புதுசாக இப்போ தான் நம்ம பார்க்குறோம். நல்லா சின்ன பையலாக இருக்கும்போது அதெல்லாம் பார்த்தது கிடையாது. எங்களுக்கெல்லாம் அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா கொடுக்கா புளி பார்த்துருக்கியா? சுகருக்கு ரொம்ப நல்லது. இன்னைக்கு அதை தேடி மருந்து மாதிரி வாங்கி தோணுக்கிறோம். அன்னைக்கு அப்படியே 10 பைசாக்கு இவ்வளோ அள்ளி கொடுப்பாங்க. இன்னைக்கு கிலோ 200 ரூபா 300 ரூபா அப்படின்றாங்க. ஸ்கூல் போகும்போது அந்த கட்டில எல்லாம் அவ்வளோ கரெக்டாக வச்சிருப்பாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அப்படின்ற பேரில் நாம இறக்குமதி செய்து கொண்டு தான் வருகின்றோம். 2024 இந்தியா வந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ இறக்குமதி பண்ணாங்க தெரியுமா? $2.1 பில்லியன் ஒர்த்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். பல்சஸ், சோய்பீனு, இந்த மாதிரி தீவனங்கள், பழங்கள் இதெல்லாம் சேர்த்து 2.1 பில்லியன் இறக்குமதி பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஏற்றுமதி வந்து 3.4 பில்லியன். ஸோ ஏதோ இன்னைக்கு வந்து இது மாதிரி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதனால அக்ரிகல்ச்சர் இறக்குமதி பண்றாங்கன்னு சொன்னா இவங்களை விட ஒரு வடிகட்டின மூட்டால் ஜமக்காலத்துல வடிகட்டின விளக்கண்ணையை நீங்க பார்க்க முடியாது. இதெல்லாம் வந்து பொய் பிரச்சாரம் நம்பர் 1. அடுத்தது 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம இறக்குமதி பண்றோம் அப்படின்னா அமெரிக்காலேருந்து இறக்குமதி பண்ணப்படுகின்ற வைன், அது வழக்கம் போல அந்த மது பிரியர்கள், உற்சாகப்பான பிரியர்கள், அவங்களுக்கு பெருசா இருக்கின்ற அந்த சரக்குகள், இதெல்லாம் என்ன வந்து இங்க நம்ம ஊர்ல இன்னும் வீரன் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களே,
அந்த மாதிரி வந்து உங்களுக்கு குவார்டர் 20 ரூபான்னு கிடைக்கும் போதா, அங்கேயே அது விலை அதிகம், ஷிப்பிங் காஸ்ட் எல்லாம் சேர்த்து. அதெல்லாம் நல்லா வசதி மிக்கவர்கள், அவங்களுக்கு மட்டும்தான் அது. இனியோ அவங்க வந்து இது மாதிரி ஒசி சரகை தான் வாங்க போகிறாங்க. நம்ம லோக்கல் சரகெல்லாம் அவங்க குடிக்க போகிறது கிடையாது. நம்ம குடிமகனுக்கு கடைசி வரைக்கும் இங்கே குவார்ட்டரில் கட்டிங் குவார்ட்டர் யாராவது ஷேரிங் வருவாங்களா, அதுதான் பண்ண போகிறான். டாஸ்மாகில் என்ன அந்த சரக்கெல்லாம் கொண்டாந்து வைக்க போகிறாங்க? இல்லை. அப்புறம் அதை பார்த்து ஏன் பயப்படணும்? அடுத்தது அமெரிக்காவிலிருந்து கார்கள் வருகின்றன, அது வருகின்றன, இது வருகின்றன. அதை பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒரு கோட்டா இருக்குது. இன்னைக்கு டெஸ்லா இங்கே வந்தால் கூட அவனால் ஏன் கம்பீட் பண்ண முடியல? அந்த காசு குத்தி எத்தனை பேரால் வாங்க முடியும்? வெரி ஃபியூ. இன்னைக்கு நம்ம ஊரில் BMW இருக்குது, ஆடி கார் இருக்குது. எவ்வளோ விற்குது? ஆடி கார் வந்து ஏதோ 4000 என்னவோ விற்றாங்களாம் ஒரு வருஷத்துக்கு. BMW வந்து 18,000 என்னவோ விற்றுருக்காங்க. ஒட்டுமொத்த கார் சேல்ஸில் இது எத்தனை % தெரியுமா? மாருதி ஒத்தனே விற்கிற கார் எவ்வளோ தெரியுமா? எத்தனை லட்சம் தெரியுமா? அப்புறம் இதுக்கு போயிட்டு நீங்கள் மர்சல் காமிச்சுக்கிறீங்க. ஹார்லி டேவிட்சன் பைக் வருது அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே ஹார்லி டேவிட்சன் இருக்குது. ஹீரோவோட டைப் போட்டு ஹார்லி டேவிட்சனும் தயாரிக்கிறாங்க. ஹீரோ மாவரிக்னு ஒன்று 440cc நினைக்கிறேன். அட்டகாசமாக இருக்குது வண்டி. இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் ஒரு மெர்சல் காமிச்சு மக்களை குழப்பி, ஏன்னா நம்ம யாரும் யோசிக்கிறது கிடையாது. ஹெட்லைன்ஸை மட்டும் பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ இறக்குமதி பண்ணுறாங்களா, வாஷிங்டன்லேருந்து ஆப்பிள் வருதா. நண்பர் இப்படி தான் சொன்னார் நேற்று, இது மாதிரி இதெல்லாம் வருதான் சகோ அப்படின்னாரு. இந்த மாதிரி மோடி வந்து பயந்துக்குன்னு அவர் வந்து பாருங்க ஏதோ ஆயிடுச்சு, காம்ப்ரமைஸ்டு, அதனால தான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கினாருன்னு. கையில் இன்னாதுன்னு கேட்டேன். அது பழம் சகோ, சாப்பிட்ட பிறகு பழம் சாப்பிட்றதுன்னு வழக்கம் அப்படின்னாரு. திறந்து காமி அப்படின்னு பார்த்தா வாஷிங்டன் ஆப்பிள், ஃப்ளோரிடா ஆரஞ்சு, அதுக்கப்புறம் எங்கேருந்தோ வந்த பேரிக்கா. இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டேன். சூப்பர் மார்க்கெட்ல அப்படின்னாரு. டே லூசு, வாஷிங்டன் ஆப்பிள்ரா, வாஷிங்டன் சுந்தர் தான் நம்ம இருக்காரு. வாஷிங்டன் ஆப்பிள் வந்து வாஷிங்டன்ல இருந்து வருது. இது என்னைக்கு வந்த சரக்கு இது? இல்ல சகோ, அது சும்மா பேர் வச்சிருப்பாங்க. இந்த கதையெல்லாம் ஓடாது. என்ன ஏதுன்னே தெரியாம ஓடறிட்டு தெரியற நீ, ஓடிப்போ அப்படின்னு. அதே மாதிரி இந்த கிவி பழம்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, புளிப்பா இருக்கும். யூஎஸ்ல அசோக்னு நம்ம ஃப்ரெண்டு இருக்காரு, பெரிய கேட்டரிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொன்னார், அருண் அது என்ன தெரியுமா, நிறைய நியூஸ்லேருந்து வருது. அட நீ வேற, அந்த கிவிக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லையா, தட் இஸ் சைனீஸ் கூஸ்பெரின்னாரு. யோ என்னையா சொல்ற? ஆமா, இதை சொன்னா எவனும் வாங்க மாட்டான்னு சொல்லிட்டு கிவின்றானுங்க அப்படின்னாரு. அது ஐ நீட் டு வெரிஃபை இட். இப்படியாங்கன்னா அப்படிதான் நடக்குது பல விஷயங்கள் அப்படின்னாரு. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணின்னு தாங்கிறோம், புதுசாக ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இப்போ வந்து இந்த 18% என்ன சார், இங்கேருந்து போகிறதுக்கெல்லாம் 18, அங்கேருந்து வரதுக்கெல்லாம் 0 அப்படின்னா, இந்த 18% நீ அங்கே கட்ட போகிற? அமெரிக்காவில் இருக்க விளக்கெண்ணை தானே கட்ட போகிறான். இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட்டுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததுக்கு அவன் அந்த 18% வரி கட்டுறான். பெனால்ட்டி, டாரிஃப்னு நான் சொல்ல மாட்டேன். அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. 18ன்னு நீ 50 கூட போட்டுக்கோ. இப்போ நாங்கள் இழுத்து முடிட்டா போட்டோம், நீ 50 ஒன்று 50K நாங்கள் வந்து போடா அப்படின்னு 500 போடு அப்படின்னு சொல்லி நிற்கிறோம். 18 பார்த்து நம்ம பயந்துட போகிறோமா விக்ரம்? அதனால ராகுல் காந்தி மாதிரியானவர்கள், அவங்கள ஒன்றும் குறை சொல்லக்கூடாது ராகுல் காந்தி அவர்களை. அவர் புரிஞ்சா அவர் ஏன் அந்த மாதிரி பேசுறாரு? மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.